2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய பழம்பெரும் கலை வடிவம் பரதம். பரதத்தை நுணுக்கமாய் கற்று 100க்கும் மேற்பட்ட விருதுகளையும் 100 சிறந்த இந்திய பெண்மணிகளில் ஒருவரானார். பரத முனிவரால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும் இந்த பரதத்தை அடுத்த தலைமுறைக்கு சிந்தாமல் கொண்டு செல்லும் சீரிய முயற்சியில் இவர். சங்கீதமும் சங்கமமும் சேரும் காவியம் இது. அபிநயமும் நவரசமும் சேரும் ஓவியம் இது. கலை என்னும் காற்றை சுவாசித்து தாய் நாட்டை போல் பரதத்தை நேசிக்கும் புதுச்சேரியின் சூரிய காரிகை திருமதி கிருத்திகா ரவிச்சந்திரன். சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சூரிய காரிகை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி. என்னோட பேர் கிருத்திகா ரவிச்சந்திரன், பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு பரதநாட்டிய கலைஞர். என்னுடைய குரு கலைமாமணி திருமதி ஜெயஸ்ரீ நாராயணன் அவர்கள். என்னோட பேசிக் எஜுகேஷன் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக தான் இருந்திருக்கு. இப்போது அகெயின் ஐ எம் ஒர்க்கிங் இன் அ கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இப்படி முழுக்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேயே ஐ ஹவ் ரிசீவ் மை எஜுகேஷன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டான்ஸுமே சரி, ஜவஹர் பால்பவன் அப்படின்னு இருக்கக்கூடிய புதுச்சேரி ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனில் தான் என்னுடைய டான்ஸிங் கிளாஸஸே பிகின் ஆச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான் எப்போ டான்ஸ் ஆடினாலும். அதனால எனக்கு அது மட்டும் புரிஞ்சுது. நான் டான்ஸ் ஆடினா நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போது என்னோட வீடு வந்து லாஸ்பேட்டில் இருக்குது. ஜவஹர் பால்பவன் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அதுவும் எப்படின்னா அப்பாவுமே நிறைய ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால அப்பாவால் ரொட்டீனாக என்னை பிக்கப் ட்ராப்லாம் பண்ண முடியாது. சின்ன குழந்தையாக இருப்பேன், ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். பட் பஸ்ஸில் வந்து தனியாக போயிட்டு ஐ வில் ட்ராவல், ஐ வில் கெட் டவுன், டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு திரும்பி பஸ்ஸை பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பஸ் ஸ்டாப்லேருந்து வீட்டுக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து ஐ திங்க் ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன் இல்லையா, அந்த ஜேர்னியில் அந்நிய கிளாஸில் எனக்கு டான்ஸ் கிளாஸில் என்னென்னலாம் டீச் பண்ணியிருக்காங்களோ ஆல் தோஸ் மூமெண்ட்ஸ் ஐ வுட் ஹவ் ப்ராக்டிஸ்ட். ஸோ பிஃபோர் ஐ ரீச் ஹோம் என்னோட டான்ஸ் கிளாஸ் ஹோம்ஒர்க் குட் பி டன். எனக்கு என்னென்னா டான்ஸ் கிளாஸ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி எனக்கு அது தெரியல, எனக்கு அது வரலை அப்படின்னு நான் வந்து சொல்கிறதே நான் ரொம்ப அசிங்கமாக நினைப்பேன். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு கிளாஸில் வந்து சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட் வரலை அப்படின்னா அது அவ்வளோதான். அன்றைக்கி அந்த பூமாதேவி வந்து நான் உதச்சி கொண்டு போட்டுடுவேன். அந்த அளவுக்கு நான் வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவேன். ஸோ அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் நான் யாரை பார்த்துமே இன்ஸ்பயர்லாம் ஆகலை. அண்ட் என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மியூசிக்கல் ஃபேமிலி அப்படி இருக்காங்க தவிர என்னோட ஃபேமிலியில் யாரும் டான்சர்ஸ் கிடையாது. ஸோ தெரியல, எனக்கு தெரிஞ்ச கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் வந்து இருந்திருக்கலாம், கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து டான்ஸிங்கில் இருந்திருக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் நான் என்னோட வீட்டில் என்னோட இன்ட்ரெஸ்ட் சொன்ன உடனேமே அவங்க அதை மெதுவாகவே எடுத்துக்கல. அதாவது நீ டான்ஸ் கிளாஸ் போனீங்கன்னா உனக்கு எஜுகேஷன் உன்னால் பர்சியூ பண்ண முடியாது, அந்த மாதிரி எதுவுமே சொன்னதே கிடையாது. பிகாஸ் நான் எஜுகேஷனில் நான் என்றைக்குமே டல்லாகவே இருந்தது கிடையாது. அண்ட் தே ஹவ் பீன் சீயிங் மீ effectively balancing the academic and the dance. ஸோ அதனால ஓகே இதை நல்லா பண்ணுறாளே குழந்தை, நல்லா பண்ணுறாலும் why should we stop அப்படின்னு சொல்லிட்டு தான் they have been encouraging. they used to travel. நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனதை விட டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்காக போன ட்ராவல்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகம். அப்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் ஃபார் பரதநாட்டியம், இட் வாஸ் ஃபார் ஃபோக் டான்ஸ். த பேசிக்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் ஃப்ரம் so many teachers. I could remember Shanmuga Sundari madam, I could remember Velanganni teacher. So இவங்க கிட்ட எல்லாமே I have learnt Bharatanatyam as well as folk. So நான் பால்பவன்ல when I learnt, I not only learned Bharatanatyam but also the folk dances. I used to do Karahatam, I used to do Punjabi and many other folk dance forms. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பால்பவன் மூலமாக எனக்கு I had the opportunity to go and present my dance performance in Delhi Jawahar National Balbhavan. அப்போது அது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஓகே, ஏன்னா அப்போ குட்டி இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடையாது. ஸோ எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப பெரிய அளவில் நான் அதை அதாவது எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் வந்து பாண்டிச்சேரி லெவலில் வந்து நான் தே ஹவ் ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தட் கேவ் மீ லாட் ஆஃப் பூஸ்ட். அண்ட் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. ஓகே, அப்போ நம்ம நேஷ்னல் லெவலில் போயிட்டு டான்ஸை ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு உணர்த்திய ஒரு தருணம் அது அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆல்சோ ரிமெம்பர் award of CCRT scholarship. Ministry of Culture, the Government of India, அவங்க பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு 2
ஸ்டேட்டுக்கும் சேர்த்து they used to give only 5 scholarship in those days. ஸோ அப்போது நான் வந்து தமிழ்நாடு நமக்கு தெரியும், சென்னையிலலாம் we have great gurus and teachers. ஸோ அவங்களுடைய டிசைபிள்ஸ் கூடலாம் நான் கம்பீட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த ஒரு இது கூட எனக்கு கிடையாது. அதாவது பெரிய பெரிய டான்சர்ஸ்லாம் வருவாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்குலாம் நம்ம கம்பீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூட எனக்கு கிடையாது. பட் ஆல் ஐ வாண்டட் இஸ் நம்ம போயிட்டு நம்ம பெஸ்ட்டாக போய் ஆடிட்டு வந்துடணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுது. தட் பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு இடத்துலையும் சேர்த்து அவங்க சூஸ் பண்ண அந்த 5 டான்சர்ஸில் நானுமே ஒருத்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து ஐ காட். அது வந்து எனக்கு பெரிய ஒரு அளவில் ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணது வந்து அப்போ என்னுடைய குருவாக இருந்த திருமதி சண்முக சுந்தரி அவங்களுடைய கைடன்ஸில் தான் ஐ ஆக்சுவலி அட்டெண்டட் த இன்டர்வியூ. அண்ட் அதுக்கப்புறம் ஷீ ரெக்கக்னைஸ்ட் மை டேலண்ட். இல்லை, நீ வந்து யூ ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் டேலண்ட், ஸோ அதனால you should definitely pursue this, in this field very sincerely அப்படின்னு சொல்லிட்டு it was she who took me to ஜெயஸ்ரீ நாராயணன் மேம். அண்ட் பாண்டிச்சேரியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல டான்சர்ஸை உருவாக்குனவங்க வந்து ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ நாராயணன் மேடம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. டு pursue my advanced training in பரதநாட்டியம் I was taken to ஜெயஸ்ரீ மேம் by my then guru ஸ்ரீமதி சண்முக சுந்தரி மேடம். ஸோ என்னோட பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியில் ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக ஐ வாஸ் பர்ஃபார்மிங். அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஐ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் ஆல் ஓவர் இந்தியா. நிறைய ஸ்டேட்ஸில் ஐ ஹவ் பர்ஃபார்ம். தென் ஐ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் ஓவர்சீஸ். ஸோ மை ஃபர்ஸ்ட் அப்ராட் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அட் China, which was sponsored by the government of India. அதுக்கப்புறம் I could also remember my performance at Vietnam. And recent, I think, before the corona pandemic in துபாயில் வந்து we have given a performance. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம எந்த ஒரு வேலையுமே ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா, சின்சியராக நம்ம அதை பண்ணோன்னா we will definitely get the support. டான்ஸை வந்து ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுக்குலாம் நான் யோசிக்கல. பட் ஆல் ஐ வாண்டட் இஸ், நான் டான்ஸ் வந்து எப்போவுமே என் கூட நான் எப்பவுமே டான்ஸ் கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷனாக இருந்தது. ஐ எம் நவ் டேக்கிங் திஸ் ஆர்ட் ஃபார்ம் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இதுக்கிடையில் 2016 ஆண்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தலை சிறந்த 100 பெண்மணிகளில் என்னை ஒரு ஆளாக தேர்வு செஞ்சுருந்தாங்க. தேர்வு செஞ்ச உடனேயுமே சூரியன் எப்பவுமே எனக்கு சூரிய பெண்மணி அப்படிங்கிற ஒரு விருதுமே கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அவார்ட் வந்து எதுக்காக எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ட்ரஸ்ட் மூலமாக ஏழை மாணவர்களுக்கும் இந்த கலையை வந்து பயில்வதற்கு வாய்ப்பு வசதி இல்லாத குழந்தைகளுக்கும் நான் இந்த கலையை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு சேவையை வந்து கௌரவிக்கும் விதமாக இந்தியாவில் வந்து அவங்க தேர்வு செஞ்ச 100 பெண்மணிகளில் நான் ஒருத்தி மட்டும்தான் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அவார்ட்ஸ்னு ஒரு சிலது இருக்குது. சிசிஆர்டி ஸ்காலர்ஷிப் அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். அண்ட் யங் ஆர்டிஸ்ட் ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பெஸ்ட் யங் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டர் அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். அண்ட் ஐம் ஆல்சோ கிரேடட் ஆர்டிஸ்ட் ஆஃப் தூர்தர்ஷன். அப்புறம் யூஜிசி நெட் குவாலிஃபிகேஷன் ஐ ஹேவ். அண்ட் ஐ ஹேவ் நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன் டான்ஸில். பிஹெச்டி ஐ ஹவ் ஜஸ்ட் சப்மிட்டட் மை தீசிஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் நேஷ்னல் லெவலில் ஐ ஹவ் காட் சம் ஆஃப் த ரெக்கக்னிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே நான் திருக்குறளுக்கு 1330 குறட்பாக்களுக்கும் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தமிழ் இலக்கியங்கள் மேலே ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. ஸோ இலக்கியங்களுக்கு திருமுருகாற்றுப்படைக்கு வந்து அடுத்தது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சியில் இருக்கேன். இரண்டாவதாக என்னோட வீர் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ட்ரஸ்ட்டு வந்து இட் இஸ் கோயிங் டு பி அஃபிலியேட்டட் வித் யூனிவர்சிட்டி. டிப்ளமா, சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டடி சென்டர் சூன். ஸோ அந்த ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு வசதி இல்லாத குழந்தைகளை, தகுந்த குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்கை பண்ணிகிட்ருக்கிறதுக்கான ஒரு வேலையுமே போயிட்டுருக்கு பேரலாக. நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பாடல் ஒன்று உண்டு. சந்திரரே வாரும் சுந்தரியை பாரும் சதிராட்டம் சொல்லி கொடுக்கும் அப்படின்ற ஒரு பாடல் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த பாடலில் சதிராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த பரதநாட்டியத்தை தான் குறிக்குது. ஸோ சதிராட்டமாக இருந்து இன்றைக்கு பரதநாட்டியமாக மாறி
இன்றைக்கு பரவலாக ஆடப்பட்டு வரக்கூடிய இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய இந்த ஒரு செயலை தான் நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் என்னுடைய டான்ஸ் ஜேர்னியை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் என்னுடைய டான்ஸ் ஜேர்னியை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மேலும் இந்த சூரிய காரிகை அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக என்னை சிறப்பு செய்த சூரியன் எஃப்எம்மிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். சூரியன் டிஜிட்டலின் சூரிய காரிகை விருதுகள் 2021 வழங்குவோர் புது புது டிசைன்களில் தங்க நகைகள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்களோடு ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பசார் திருச்சி. அன்பின் பிறப்பிடம் பெண்மையை போற்றுவோம். ஜோஸ்னா கருத்தரித்தல் மையம், எல்லிஸ் நகர், மதுரை. முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். இந்தியாவில் ஆகுமெண்டட் ரியாலிட்டி கேக்கை அறிமுகப்படுத்திய பேக்கரி டாட்பெரிஸ், டிபி ரோட், ஆர்எஸ்புரம், கோவை மற்றும் திருச்செங்கோடு. பெண்களுக்கான கேன்சருக்கு பெண் மருத்துவரால் சிகிச்சை. தென்காசி கேன்சர் சென்டர், தென்காசி. சேலம் கோபி மருத்துவமனை, சர்க்கரை மற்றும் சிறுநீரக சிறப்பு மருத்துவமனை, ராமகிருஷ்ணா ரோட், சேலம்.